அருமையானவர்களே, சமூகத்தில் எங்கெல்லாம் அசமத்துவம் அடக்குமுறை இருக்குமோ அங்கெல்லாம் உரிமைகளின்மை இருக்கும். அதற்கு எதிராக உரிமைகளை பெற வேண்டும் என்ற பேரவா இருக்கும். அந்த அசமத்துவம் என்பது குடிமக்கள் அரசு என்பதாக இருக்கலாம், தலித்துகள் பிராமணர்கள் என்பதாக இருக்கலாம், பெண்கள் ஆண்கள் என்பதாக இருக்கலாம், பழங்குடியினர் அல்லாதவராக இருக்கலாம், பாகுபாட்டிற்கு இணையான பிராந்தியங்கள், ஆதிக்கம் செலுத்தும் பிராந்தியங்கள் என்று இருக்கலாம் என்கிறார் ஆந்திராவை சார்ந்த மனித உரிமை போராளியான கே பாலகோபால். தற்போது இதில் சனாதனம், பாசிசம், சிறுபான்மையினர் முஸ்லிம் சமூகம் என்பதையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு பாஜக நடுவன் ஆளும் அரசாக வந்த பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான சிந்தனைகள், பிரச்சாரங்கள், நடவடிக்கைகள், சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாங்கு சொல்லும் உரிமை, தொழும் உரிமை, முத்தலாக், ஜீவனாம்சம், மஹரம் துணையின்றி ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்வது, மாட்டிறைச்சி கொலை, புல்டோசர் கலாச்சாரம், திரைப்படத்தின் ஊடாக தீவிரவாத சாயம், ஊர்வலம் மூலம் கலவரம் செய்வது, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், ஹிஜாபு தடை, லவ் ஜிஹாத், குடியுரிமை திருத்த சட்டம் என ஒரு நீண்ட பட்டியல் உண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பாசிசத்தின் கோர முகத்திற்கு. தற்போது இந்த பட்டியலில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்னும் பெயரில் முஸ்லிம் சமூகத்தின் அமானிதமான சொத்துக்களை ஆட்டையை போடும் வேளையில் மத்திய பாசிச பாஜக அரசு இறங்கி இருக்கிறது. வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதாகவும், முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டும், முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காகவும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்வதாக கூறியது. இதற்கான வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட விவாதம் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து மக்களவையில் இந்த மசோதா கடந்த 3ஆம் தேதியும் மாநிலங்களவையில் கடந்த 4ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து மசோதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவர் கடந்த 5ஆம் தேதி ஒப்புதலும் அளித்துவிட்டார். இந்த நிலையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வருவதாக ஒன்றிய அரசு அரசிதழில் வெளியிட்டது. ஒன்றிய சிறுபான்மை விவகார அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் வக்ஃபு சட்ட திருத்தம் 2025 விதிகள் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன என அதிலே கூறப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து இந்த சட்டம் முஸ்லிம்களின் உரிமையை பறிப்பதாக குற்றம் சாட்டி உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு 6/4/2025 அன்று கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது என அதிலே தெரிவித்துள்ளது. வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததற்கான காரணத்தை ஒன்றிய அரசு கூறும்போது, ஒன்றாவது, வக்ஃபு சொத்து நிர்வாகத்தில் அதிலே வெளிப்படைத்தன்மை இல்லாமை இருக்கிறது என்பதாக சொல்கிறது. இரண்டாவது, முழுமையற்ற ஆய்வுகள் மற்றும் வக்ஃபு நில பதிவுகளின் பிறழ்வு. மூன்றாவது, பெண்களின் பரம்பரை உரிமைகளுக்கு போதுமான ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கிறது. 4, ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட நீண்டகால வழக்குகள் ஏராளம் இருக்கின்றன. 2013ஆம் ஆண்டு
10,381 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இந்த வழக்குகள் தற்போது 21,618 அதிகரித்துள்ளன. ஐந்தாவது, வக்ஃபு வாரியங்கள் தாங்களாகவே விசாரித்து எந்த ஒரு சொத்தையும் வக்ஃபு நிலமாக அறிவிக்கும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அதிகாரம் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது, அரசு நிலம் தொடர்பான ஏராளமான சர்ச்சைகள் வக்ஃபு என அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏழாவது, வக்ஃபு சொத்துக்களின் சரியான கணக்கு மற்றும் தணிக்கை இல்லாமல் இருக்கிறது. எட்டாவது, வக்ஃபு நிர்வாகத்தில் நிர்வாக திறமையின்மை இருக்கிறது. ஒன்பதாவது, அறக்கட்டளை சொத்துக்களை முறையற்று நடத்துகிறார்கள். பத்தாவது, மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களில் பங்குதாரர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். இப்படி பல காரணங்கள் ஒன்றிய அரசின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. சரி, திருத்தம் செய்யப்பட்டதா, ஏதாச்சும் அதிகாரம் திணிக்கப்பட்டுள்ளதா என நாம் பார்க்கும் போது மொத்தத்தில் இந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையானது இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 14, 25D மற்றும் 26 ஆகியவற்றை மீறுவதாக அமைந்துள்ளது. இதில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் பலதும் அரசியலமைப்பு மற்றும் அரசியல் சாசன சட்டங்களுக்கு முரணாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, வக்ஃபு நிலத்தை விற்க முடியாது, வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ தான் கொடுக்க முடியும். ஆனால் புதிய இவர்கள் திருத்தி கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவின் படி 12 வருடங்களுக்கு மேல் ஒருவர் அந்த சொத்தை வைத்திருந்தால் அவருக்கு அந்த சொத்தின் உரிமை கிடைக்கும் என்று இந்த புதிய திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மஹமூது பிரச்சா பிபிசியிடம் கூறும்போது, ஒரு வகையில் வக்ஃபு என்பது ஒரு சமூகத்தின் பொது நிலம். அரசு நிலத்தில் எப்படி ஆக்கிரமிப்புக்காரர்கள் உரிமை கோர இயலாதோ அதே போலத்தான் வக்ஃபு சொத்து விஷயத்திலும் உரிமை கோருதல் பொருந்தாது என்பதாக அவர் தெரிவித்தார். நடைமுறையில் இருந்த சட்டத்தில் வெறும் 44 திருத்தங்கள் மட்டுமே செய்துள்ளோம் என்று ஒன்றிய அரசு கூறிய போதிலும் 33 அம்சங்களை புதியதாக அதிலே அவர்கள் சேர்த்துள்ளார்கள். 45 அம்சங்களில் விதிகளை மாற்றம் செய்திருக்கிறார்கள். 37 அம்சங்களை நீக்கி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 115 திருத்தங்களுடன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்களை செய்தால் அந்த சட்டம் அதனுடைய அடிப்படை தன்மையை இழந்துவிடும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோரும் அறிந்திருக்கிற உண்மையாக இருக்கிறது. உண்மையில் வக்ஃபு சொத்து விவகாரத்தில் ஒன்றிய அரசு செய்திருக்க வேண்டியது என்னவென்றால், கூடுதல் அதிகாரமும் கண்காணிப்புமே அன்றி புதிதாக எந்த ஒரு சட்டமும் ஏற்ற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. பாராளுமன்றத்தில் வக்ஃபு சட்டத்தை அறிமுகம் செய்த போது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கை தரம் மேம்படவே இந்த சட்ட திருத்தம் என்பதாக சொல்கிறார். ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை நிலையற்றதாக ஆக்கியதில் ஒன்றிய அரசின் கடந்த கால நிலைப்பாடுகளும் அதற்கான முன்னெடுப்புகளும் நாட்டு மக்கள் ஒன்றும் அறியாத செய்தி இல்லை. கலவரங்களில் முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்களை சூறையாடுவது, வணிக நிறுவனங்களை நிர்மூலமாக்குவது, கும்பலாக சேர்ந்து கொண்டு கொலை செய்வது, புல்டோசர் கொண்டு வீடுகளை இடித்து வாழ்வாதாரங்களை இழக்கச் செய்வது என்று இவர்கள் செய்துவிட்டு இன்று நல்லவர்கள் போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அளவில் மொத்தமாக 8.72 லட்சம் வக்ஃபு சொத்துகள் அசையா சொத்துகளாக நாட்டிலே இருக்கின்றன. 16,716 அசையும் சொத்துகள் இருக்கின்றன என்கிறது தரவுகள். மொத்தம் 38 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கும் அதிகமான நிலம் வக்ஃபு சொத்துகளாக இருக்கிறது. இப்போது பாசிஸ்டுகளால் முன்வைக்கப்படும் பரப்புரைகள் என்ன என்று சொன்னால், முதலாவதாக நாட்டிலேயே பாதுகாப்பு அமைச்சகம், ரயில்வே அமைச்சகத்துக்கு அடுத்தபடியாக
அதிக நிலங்களுடைய அமைப்பாக வக்ஃப் வாரியங்கள் இருக்கிறது. இதுதான் அவருடைய கண்களை உறுத்தி இருக்கிறது. இரண்டாவது, சச்சார் கமிஷன் தரவுகள் முஸ்லிம் சமூகம் மிகவும் பின்தங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டும் நிலையில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக இருக்கும் சூழலில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் தங்களுடைய சொத்து என்று உரிமை கோருவது இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது என்னும் சந்தேக கேள்வியை எழுப்புகிறது என்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அவர்கள் தூண்டிவிட்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இவையெல்லாம் விட பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்த மசோதாவின் மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அமைச்சர் ஒருவர் நாளை இந்த பாராளுமன்றம் அமைந்துள்ள இடமே வக்ஃப் இடம்தான் என்று கூறுவார்களோ என்று இந்த நாட்டின் வெகுஜன மக்களின் மனதில் வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது. சரி, முஸ்லிம் சமூகம் ஏன் இதை எதிர்க்கிறது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கிற போது, முதலாவது, இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக உள்ளது என்பதனால் இதை எதிர்க்கிறது. பிரிவு 26 மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், 26A மத மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக அமைப்புகளை நிறுவி அவற்றை பராமரிக்கவும், 26B மத விஷயங்களில் அதன் சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கவும், 26C அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை சொந்தமாக வைத்திருக்கவும் வாங்கவும், 26D சட்டத்தின்படி அத்தகைய சொத்தை நிர்வகிக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, பொது ஒழுங்கு மற்றும் குடிமக்களை இது பாதிக்காத பட்சத்தில் அரசு இதில் தலையிடுவதற்கு உரிமையே கிடையாது. இவ்வாறு சட்டம் அளித்திருக்கும் மத சுதந்திரத்தை புறந்தள்ளிவிட்டு சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம்களின் வக்ஃப் சொத்துகளின் நிர்வாகத்தை மேம்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் என்ற பெயரில் அதன் மீது அரசு தனது அதிகாரத்தை விரிவடைய செய்யும் வகையில் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது எப்படி இஸ்லாமியர்களுக்கு நன்மையாக அது இருக்க முடியும்? இரண்டாவது, வக்ஃப் செய்வதற்கு புதிய மசோதா 5 ஆண்டு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை இடுகிறது. வக்ஃப் செய்வதற்கு ஏதாவது ஒரு சொத்தை நாம் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதிய மசோதா என்ன சொல்கிறது என்றால், அவர் 5 ஆண்டுகள் முஸ்லீமாகவே இருந்திருக்க வேண்டும். புதுசா யாராவது வந்தா அவங்க வக்ஃப் செய்ய முடியாது. புதிதாக இஸ்லாத்தை தழுவும் ஒருவர் வக்ஃப் செய்வதை இந்த மசோதா தடுக்கிறது. ஏற்கனவே முஸ்லிமாக இருந்து வரும் ஒருவர் வக்ஃப் செய்தாலும், வக்ஃப் செய்வதற்கு அவர் முன்வந்தாலும் அவர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிமாக இருக்கிறார் என்று நிரூபிக்க சொல்கிறது இந்த புதிய மசோதா. ஆனால் இஸ்லாம் ஒருவர் இஸ்லாத்தை தழுவிய மறுநொடியிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்க தூண்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம். இன்னமல் முஃமினூன், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உண்மையான முஃமின்கள் யார் என்றால், அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு, ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله, பின்னர் அது பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது அவர்கள் கொண்டிருக்கிற ஈமானிலே முழுமையாக நின்று தம் செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை அவர்கள் தங்களுடைய உயிரை இந்த அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக தீனுல் இஸ்லாத்திற்காக வக்ஃப் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உலாயிக ஹும் ஸாதிகூன், இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக குர்ஆனினுடைய 49வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியினுடைய சில நாட்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவிய சில நாட்களிலேயே 1,00,000 திர்ஹத்தை ஏழைகளுக்கு வழங்குவதற்கு அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அந்த திர்ஹங்களை வக்ஃப் செய்தார்கள். மக்காவில் தாருன் நத்வா என்ற ஒரு இல்லம் இருந்தது. அந்த இல்லம் ஹக்கீம் அவர்களுடைய வசம்தான் இருந்தது. தனக்கும் தன்னுடைய கடந்த கசந்த காலத்திற்கும் இடையிலே ஒரு பலமான தடுப்பொன்றை ஏற்படுத்த விளைந்த அந்த ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய அந்த தாருன்னத்துவா அந்த என்கிற அந்த இல்லத்தை இந்த மார்க்கத்திற்காக தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்திருப்பதற்கு முன் வந்தார்கள். அந்த வீட்டை 1,00,000 திர்ஹங்களுக்கு அதை விற்றார்கள். அந்த வீட்டை விற்று வந்த பணம் இருக்கிறது, அதை இஸ்லாத்தின் பாதையில் நற்காரியங்களுக்கு நான் அழித்து விட போகிறேன்
எனக்கு அதற்காக மறுமையில் சுவனத்தில் வீடு கிடைக்க வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். குறைஷிகளே, மக்களே, இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்பதாக ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த பணத்தை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு ஏராளமான வக்ஃபினுடைய நிலங்கள், சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் மறுமையை காரணமாக கொண்டு, நாளை மறுமையிலே நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டுமே, நிரந்தரமான நன்மைகளை சமூகத்திற்கு தரக்கூடிய வக்ஃபாக நம்முடைய வக்ஃபு அமைய வேண்டுமே என்பதாக சொல்லி இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், பொருளாதாரத்தை எல்லாம் அவர்கள் வக்ஃபு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள், சுவனத்தில் தனக்கு வீடு வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த வக்ஃபு செய்கின்ற அந்த நிலை என்பது நம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்களுடைய இந்த புது மசோதா என்ன சொல்கிறது? ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தால் அவர் வக்ஃபு செய்ய முடியாது. அப்படி வக்ஃபு செய்வதாக இருந்தால் அவர் 5 வருடங்கள் முஸ்லிமாகத்தான் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை அவர்களிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக பேசுகிறது. அடுத்து 3வது புதிய மசோதா, முஸ்லிம் அல்லாத இருவர் வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக நிர்வாகத்தில் உயர் பொறுப்புகள் இடம்பெற வழிவகுக்கிறது இந்த புதிய மசோதா. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அறநிலைத்துறையில் இருந்துவிட முடியுமா? மற்ற சகோதர சமுதாயத்தினுடைய அறநிலைத்துறையில் நம்மை நுழைவிப்பார்களா? சாதாரணமாக ஒரு அறநிலைத்துறையில் ஒரு கோவிலில் ஒரு தலைவருடைய பதவிக்கு ஒருவர் அவரை நியமிக்கிறார்கள். அவருடைய பேரு இஸ்லாமிய பெயராக இருக்கிறது, ஆனா அவர் உண்மையிலே இஸ்லாமியர் இல்லை. அவருடைய பெற்றோர்கள், அவருக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டர், அவருடைய பேரு முஸ்லிம் பெயராக இருந்தது. எனவே அதனுடைய நன்றி கடனாக அவர் நம்முடைய பிள்ளையை காப்பாற்றி தந்திருக்கிறாரு என்பதற்காக வேண்டி அந்த முஸ்லிம் டாக்டரினுடைய பெயரை அந்த குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள். அது ஒரு முஸ்லிமுடைய பெயர். அவர் ஒரு கோவிலுடைய நிர்வாகத்திற்கு தலைவராக நியமிக்கப்படுகிறார். அதை பாசிசவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி முகம்மதியரின் பெயரை வைத்திருக்கிற ஒருவரை கோவிலுடைய தலைவராக நிர்வகிக்க முடியும் என்பதாக கேட்கிறார்கள் என்று சொன்னால், பேரை வைத்திருப்பதை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அவர்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? ஆனால் நாம் நம்முடைய பரிவாரங்கள், பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு மாற்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே நுழைவிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த புதிய மசோதா சொல்கிறது. மேலும் பழைய மசோதாவின் அடிப்படையில் 3 முஸ்லிம் எம்பிக்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் புதிய மசோதா 3 எம்பிக்கள் என்று பொதுவாக கூறி முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தையை அதிலே அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதோர் பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த புதிய மசோதாவாக அமைந்திருக்கிறது. முந்தைய சட்டத்தில் அமைச்சர் தவிர்த்து கவுன்சில் மற்றும் வாரியங்களில் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க இயலும். ஆனால் திருத்த சட்டத்திற்கு பிறகு மத்திய வக்ஃபு கவுன்சிலில் 22 உறுப்பினர்களில் 12 பேரும், மாநில வக்ஃபு வாரிய உறுப்பினர்களில் 11ல் 7 பேரும் இஸ்லாமியர் அல்லாதோர் இடம்பெறக்கூடும் என்பதுதான் இந்த புதிய மசோதா. முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை இது பாதிக்க செய்கிறது என்பதோடு நின்றுவிடாமல் இவர்களின் நுழைவு அரசுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வக்ஃபு சொத்துக்கள் அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்க வழிவகுக்கும் என்ற சந்தேகத்தையும் இந்த புதிய மசோதா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் மஸ்ஜிதுக்கோ மஸ்ஜித் தொடர்பான பரிபாலன விவகாரங்களுக்கோ முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நம்முடைய மார்க்கத்திலும் அனுமதி இல்லை. அல்லாஹ் நமக்கு அதற்கு அனுமதி தரவில்லை. அதே நேரத்தில் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள பிரிவு 25 மத சுதந்திரத்திற்கு அது எதிரானது என்பதாகவும் சொல்கிறார். அல்லாஹ் சொன்னான், மாக்கானலில் முஷ்ரிக்கீன யஅமரு மசாஜிதல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். குஃப்ரின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் காபிர்களாக இருக்கிற, இறை மறுப்பாளர்களாக இருக்கிற, முஷ்ரிக்குகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய உரிமை இல்லை என்பதாக குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். 4வது, இந்த மசோதா மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரத்தை வழங்குவதோடு வக்ஃபு தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்து
நீதிமன்றத்திற்கு செல்லும் வாசலை வெகுவாக இது திறந்து வைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த சமூகம் மாவட்ட ஆட்சியர் ஒருவரின் அதிகாரத்தை கண்டிருக்கிறது. அவரது அதிகாரத்தால் இந்த சமூகம் பாபரி மஸ்ஜிதை இழந்து நிற்கிறது. 1949 டிசம்பர் 22, 23 இரவு அபய் ராம்தாஸும் அவரது தோழர்களும் சுவரை ஏறி குதித்து ராம், ஜானகி மற்றும் லட்சுமண் சிலைகளை மசூதிக்குள் வைத்து ராமர் அங்கே தோன்றி தனது சொந்த இடத்திற்கு திரும்பிவிட்டதாக பிரச்சாரம் செய்தார்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் காலை தொழுகைக்காக வேண்டி வந்தார்கள். ஆனால் நிர்வாகம் சில நாட்கள் ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டது. அபய்ராமின் இந்த திட்டத்தை கலெக்டர் நையர் ரகசியமாக ஆதரித்ததாக கூறப்படுகிறது. அவர் காலையில் இந்த சந்தர்ப்பத்தில் வந்தபோதும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பை பதிவில் கொண்டு வந்து அதை அவர் உறுதிப்படுத்தியும் விட்டார். முழு சர்ச்சையும் உண்மையில் இங்கிருந்துதான் தொடங்கியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சிலைகள் உடனடியாக அகற்றப்பட்டிருந்தால் சர்ச்சை இவ்வளவு காலம் இழுக்கப்பட்டிருக்காது என்று பின்னர் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போதும் கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு மாவட்ட ஆட்சியரின் கள்ள மௌனமும் கயமைத்தனமான எழுத்தும் தான் முஸ்லிம் சமூகம் பாபரி மஸ்ஜிதை இழப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 5வது, முஸ்லிம் அல்லாத ஒருவர் தானமாக வழங்கக்கூடாது என்று இந்த மசோதா கூறுகிறது. முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃப் சொத்துகளுக்கு தானம் செய்ய வேண்டும், வக்ஃப் செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்யக்கூடாது என்பதாக இந்த புதிய மசோதா சொல்கிறது. இதன் மூலம் ஏற்கனவே முஸ்லிம் அல்லாதவர்களால் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட தானங்கள், கொடைகள் என்னவாகும் என்பது குறித்த சந்தேகமும் நமக்கு இல்லாமல் இல்லை. முஸ்லிம் பள்ளிவாசல் தர்காக்களுக்கு பிற்கால பாண்டியர், நாயக்கர், சேதுபதிகள் உள்ளிட்ட தமிழக மன்னர்கள் தானம் வழங்கி இருக்கிறார்கள். ஏராளமான சொத்துக்களை பள்ளிவாசல்களுக்காக, தர்காக்களுக்காக, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தமிழ்நாட்டு மன்னர்கள் இஸ்லாமிய மக்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பின் வெளிப்பாடின் காரணமாக அவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு முஸ்லிம் வழிபாட்டு தலங்களுக்கு நிலம் உள்ளிட்டவற்றை தமிழகத்தை ஆண்ட பல்வேறு மன்னர்கள் தானம் கொடுத்திருக்கிறார்கள். சேதுபதி மன்னர்கள் முஸ்லிம்களுடன் கொண்டிருந்த நல்லுறவு காரணமாக அதிகமான பள்ளிவாசல்களுக்கு மானியம் வழங்கி இருக்கிறார்கள். காயல்பட்டணம் பள்ளிவாசல்களில் பாண்டியர் கால கல்வெட்டுகள் இன்றைக்கும் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. இந்த மசோதாவின் இந்த பகுதி முஸ்லிம் அல்லாதவர் தானம் செய்யக்கூடாது. அப்படியே முஸ்லிம் ஒருவர் தானம் செய்தால் அவர் தானம் வழங்குவதற்கு முன் 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் வக்ஃப் வாரிய உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பார்கள் என்கிற இந்த பகுதியும் ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது குறைஷிகள் குறிப்பிடுவது போன்று மக்காவில் இருந்து வரக்கூடியவர்களை மதினாவிற்கு யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அப்படியே எங்களிடத்திலே திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மதினாவில் இருந்து மக்காவிற்கு யார் வந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்பதாக அநீதமான முறையில் சொன்னார்களே, அதை போன்றதொர நிலைப்பாடைத்தான் இந்த வக்ஃபுடைய திருத்த மசோதாவில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேசத்தில் வாழும் ஒரு சமூகம் தான் சார்ந்த அவர்களின் வாழ்வும் வாழ்முறைமையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அரசியல் அமைப்பால் வஞ்சிக்கப்பட்டு சுரண்டலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆட்படுத்தப்படும் போது அதிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்ளவும், தம்முடைய இயற்கை உரிமை சார்ந்த சுதந்திர வாழ்வை நிலைநிறுத்தவும், தங்களின் பூர்வீக அடையாளத்தை முன்னிறுத்தி செய்யும் அறப்போராட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு நமக்கு தருகின்ற அங்கீகாரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் எதிர்வரும் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எதிர்ப்பை பதிவு செய்ய திரளாக கலந்து கொள்ளுமாறு ஜமாத்தார்களை அந்த ஜமாத்துல் உலமா கேட்டுக் கொண்டிருக்கிறது. உரிமையை நிலைநாட்ட போராடுவது நமது கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான சட்ட அமைப்பை ஒரு அரசோ, ஒரு நிறுவனமோ, ஒரு அமைப்போ மீறுகின்ற போது அதற்கு எதிராக முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைவதும் போராடுவதும் நம் மீது கடமை என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
சமூகத்தின் அனைத்து மக்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை நாம் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஹ்தம்மு பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம் சமூகத்தின் விவகாரங்களில் கவலை கொள்ளாமல் யார் எப்படி போனால் எங்களுக்கு என்ன, எங்கே என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன, சமூகம் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் உண்டு, எங்களுடைய குடும்பங்கள் உண்டு என்று, நாங்கள் எங்களுடைய வியாபாரம் உண்டு என்று, இப்படித்தான் எந்த கவலையும் சமூகத்தினுடைய சிந்தனையும் இல்லாமல் இருப்போம் என்று ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமே இல்லை, இந்த சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் மதிக்கின்ற ஒன்று, நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்படுமானால், நம்மிடமிருந்து பறிக்கப்படுமானால் அதற்காக போராட வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூல் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அராய்த இன் ஜா ரஜுலுன் யுரீது அஹத மாலி, ஒருவன் என்னுடைய பொருளை அபகரிக்க வந்தால் நான் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி என்னுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும், எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறதா, அல்லது நான் அதற்கு அவனுக்கு எதிராக என்னுடைய பொருளை அவன் அநீதமாக அபகரிக்கிறானே அவனுக்கு எதிராக நான் போராட வேண்டுமா என்கிற துணியில் அந்த நபித்தோழர் கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பொருளை அவன் கைப்பற்றி விடாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்பதாக பதில் கூறினார்கள். நான் அவனை தடுக்கிற போது அவன் என்னிடம் சண்டையிட்டால் இப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொறுமையாக அவன் குட்ட நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அல்லது நான் எதிர்த்தவனை தாக்க வேண்டுமா என்று கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவனிடத்திலே சண்டையிட வேண்டும், உன்னுடைய பொருளை அபகரிக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து அதை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி அவனிடத்திலே நீ போராட வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபித்தோழர் விடல, அடுத்தும் கேட்டாரு, அரைத்தையில் கத்தல்னி, அப்படி போராடுகிற போது அவன் என்ன கொலை செஞ்சிட்டா என்னுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ மரணித்து விட்டால், அந்த போராட்டத்தில் உன்னுடைய உயிர் போய்விட்டால், ஃபஅன்த ஷஹீதுன், நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவாய் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவருடைய விடல, அடுத்தும் கேட்கிறார், அரைத்தையில் கத்தல்துஹு, அந்த போராட்டத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை அவன் அபகரித்திருக்கிறான், எனக்கு அவன் அநீதம் இழைத்திருக்கிறான், அந்த அநீதத்திற்கு எதிராக நான் அவனிடத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் அவன் என்னை கொலை செய்து விட்டான், நான் மரணித்து விட்டேன், இப்பொழுது என்னுடைய நிலை என்ன? அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஹுவ பின்னார், உன்னை கொன்றவன் அவன் நரகவாதி என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த போராட்ட குணம் என்பது, போராடி நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பது அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுத்தருவது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுயநலவாதிகளாக நாம் இருந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நாம் சுயநலவாதிகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் வேண்டுமானால் இன்றைக்கு கொஞ்ச காலத்துல மண்ணோடு மண்ணாக போய்விடலாம். எந்த சந்ததிகளுக்காக வேண்டி நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமோ, என்னுடைய பிள்ளைகள் கண்கலங்காமல் வாழ வேண்டும் என்பதாக வீடுகளையும் சொத்துக்களையும் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ, எந்த குடும்பங்களுக்காக வேண்டி நாம் சம்பாதித்து ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்திற்காகத்தான் நான் வாழுகிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களுடைய பின்னாடி உள்ள அவர்களுடைய காரணம் என்பது அது கேள்விக்குறியாக நாம் விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், நாம் எந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்கிறோமோ அவர்கள் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் நாளை நம்மை கை நீட்டி கேள்வி கேட்கிற போது அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காத்தல லி தகூன கலிமத்துல்லாஹ் ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இறை மார்க்கம் மேலோங்கி திகழ வேண்டும் என்பதற்காக எவர் போராடுகின்றாரோ அவரே இறைவழியில் போராடுபவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனது மாவட்டம், எனது ஊர், எனது மஹல்லா, எனது ஜமாத், எனது அமைப்பு, எனது இயக்கம், எனது கட்சி என்கிற சிந்தனையை தூக்கி எறிந்து விடுங்கள். நான் இதை செய்தேன், என்னுடைய அமைப்பு தான் இதை செய்தது, என்னுடைய அமைப்பால் தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடிந்தது,
என் ஜமாத்தின் பங்களிப்பே அதிகம் என்பதாக சொல்லி என்னுடைய இயக்கத்தினரே அதிகம் பங்கேற்றார்கள் என்பதாக பிதற்றுகின்ற அந்த பிதற்றலை முதலிலே நீங்கள் விட்டொழியுங்கள். போராட்ட களங்களில் இயக்க அமைப்பு கட்சி ஜமாத் சார்ந்த கோஷங்களை நாம் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே நாம் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நிறைய போராட்ட களங்களை நாம் பார்க்கிறோம். எதற்காக வேண்டி கூட்டம் கூட்டப்படுகிறதோ, போராட்ட களங்கள் நடத்தப்படுகிறதோ, அந்த கட்சியினுடைய கோஷங்களும் அதனுடைய பெயர்களும் தான் அங்கே அதிகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எதற்காக வேண்டி எந்த நோக்கத்திற்காக வேண்டி போராட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அது கொஞ்சம் குறைவாகவே களத்திலே இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது என்று சொன்னால், இந்த மாதிரியான தருணத்தில் இந்த மாதிரியான களங்களை நாம் சந்திக்கிற போது நாம் எந்த அறப்போருக்காக வேண்டி முன்னிருக்கிறோமோ, எந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறோமோ அதனுடைய குரல், இந்த மார்க்கத்தினுடைய குரல் தான் ஓங்கி நிற்க வேண்டுமோ தவிர அமைப்புகளினுடைய குரலோ, இயக்கங்களுடைய குரலோ, கட்சியினுடைய குரலோ அங்கே ஓங்கி நிற்க கூடாது என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய போராட்டத்திற்கு வெற்றியை தருவான். ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டத்தினுடைய இறுதி வெற்றி என்பது இன்றைக்கு வேண்டுமானால் அவர்கள் ஜெயித்ததை போலவும், அவர்கள் நம்மை நசுக்கிக் கொண்டே இருப்பதை போலவும், நாம் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்துக் கொண்டே இருப்பதை போன்றவும் மேல்நோட்டமாக பார்க்கிற போது நமக்கு தெரியலாம். ஆனால் இறுதி வெற்றி அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு தான் வைத்திருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கையை எந்த காலத்திலும் நாம் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான். அல்லாஹ் நாம் போராட வேண்டும் என்பதாக விரும்புகிறான். நாம் அதை போராடி பெற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஆசைப்படுகிறான். நாம் இந்த மாதிரியான ஒரு கால சூழலை, ஒரு நெருக்கடியான நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நம்மிடத்திலே, ஓ மனிதா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை சமூகத்திற்கு வருகிற போது நீ உன்னுடைய பங்களிப்பு என்ன, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதாக கேட்டால் அதற்கான பதிலை நாம் என்ன வைத்திருக்கிறோம்? என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்கறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு, இதுல சமூகத்தினுடைய பார்வையெல்லாம் எனக்கு எங்க இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்பித்து விட முடியாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது நான் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் களத்தில் போய் நின்றேன். என்னால் முடிந்த பண உதவிகளை நான் செய்தேன். அது பற்றிய சிந்தனை என்னிடத்திலே இருந்து கொண்டே இருந்தது என்கிற இந்த அந்த அல்லாஹ்வினுடைய அந்த கேள்விக்கான பதிலாக, இப்படி வீரியமான பதில்களாக அதை மீட்டெடுப்பதற்கான பங்கு, அதை மீட்டெடுப்பதற்கான பங்கு எனக்கும் இருக்கிறது யா அல்லாஹ் என்பதாக சொல்லி சொர்க்கத்தை வேண்டக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அல்லாஹு தஆலா இறுதி வெற்றியை நமக்கே தருவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றை நமக்கான அந்த பயமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிறுபான்மையினர்கள் நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோம், குறைய நபர்களாக இருக்கிறோம், நாம் இந்த நாட்டிலே இருந்து எப்படி ஜெயிக்க போகிறோம் என்கிற பயம் அதிகமான மக்களுடைய உள்ளத்திலே தென்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய வரலாறு என்ன தெரியுமா? எத்தனையோ பெரும் பெரும் கூட்டத்தை சிறிய கூட்டங்கள் ஓட ஓட விரட்டி அடித்தது என்பதுதான் இஸ்லாமிய வரலாறு, அல்லாஹ் சொல்லித் தருகிற வரலாறு. பத்ரினுடைய யுத்த களத்தை கண்ட சமூகம் அல்லவா இந்த சமூகம். நாம் நம்பிக்கை இழக்கலாமா? கியாமத் நாள் வரைக்கும் நாம் நம்பிக்கை இழக்க கூடாது என்பதற்காகவே பத்ருடைய யுத்த களத்தில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு ஒரு சிறிய கூட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான், சயுஹ்ஸமுல் ஜம்உ வயல்லூன துபர். அந்த பெரும் கூட்டமாக பெரும்பான்மையினர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள், காபிர்கள் இருக்கிறார்கள், எதிரணியில் நிற்பவர்கள் இருக்கிறார்கள், பாசிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் குறைய நபர்கள் தானே இருக்கிறோம், ஆயுத பலம் இல்லாமல் இருக்கிறோமே, குறைய நபர்கள் தானே நிற்கிறோம் என்பதாக, சிறுபான்மையினர்களாக நிற்கிறோமே என்பதாக நிற்கிற அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான், சயுஹ்ஸமுல் ஜம்உ யுஅல்லூன துபர். இந்த சிறிய படைதான் ஈமானிய படையாக இருக்கிற, முழுமையான முஸ்லிம்களாக இருக்கிற, மூமின்களாக இருக்கிற உங்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றி தந்திருக்கிறான். நாளை காலை பாருங்கள், என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். அந்த பெரும் கொண்ட கூட்டத்தை, அந்த பெரும்பான்மையினர்களை இந்த சிறிய படை, இந்த சிறிய கூட்டம் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட போகிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அப்படியானால் நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோம் என்பதாக அஞ்சக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு பெரும் பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கின்றன என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 249வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இதுதான் நமக்கான வசனமாக இருக்கிறது. நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோமே, அதிகமான நெருக்கடிகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, நாம் என்ன செய்ய போகிறோமோ, நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து பீதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போராட வேண்டிய, களத்தில் இருக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். வீட்டுல சும்மா இருக்கக்கூடாது. களத்திலே நின்றோம் என்று சொன்னால், போராடினோம், அதற்காக குரல் கொடுத்தோம் என்றால், சிந்தனை சமூகத்தினுடைய சிந்தனை உணர்வோடு நாம் இருந்தோம் என்றால், உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எந்த துஆவை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறானோ அப்படி சமூக சிந்தனைக்குரிய அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இறுதி வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கிறான். இறுதி வெற்றி முஃமின்கள் முஸ்லிம்களுக்குத்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொன்னான், ஃபஅம்மா ஸபது ஃபயذهب ஜுஃபான் வஅம்மா மா யன்ஃபஉ الناس ஃபயம்குது ஃபில் அர்ض். பலன் தராத நுரை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதாக சொல்கிறான். நுரை இருக்கிறதே, கடலினுடைய நுரை, அது அதிகமாக தெரியும். அந்த நுரையினால் ஏதாவது பலன் இருக்கிறதா என்று சொன்னால் எந்த பலனும் கிடையாது. அது அழிந்து விடும். அது பயன் தராது, அது பலன் தராது. அந்த கடலிலே ஒதுங்கக்கூடிய அந்த நுரை அது அதிகமானதாக இருந்தாலும் அது யாருக்கும் எந்த பயனையும் பலனையும் தராது என்பதனால் அது அழிந்து விடும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதே நேரத்தில் எது மக்களுக்கு பயன் தருகிறதோ அது பூமியில் நிலைத்து நிற்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியானால் தண்ணீர் அது மக்களுக்கு பயன் தருகிறது, உலகத்திலே நிலைத்திருக்கிறது. நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று இல்லாமல் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள மக்களாக நாம் இருந்தால், சமுதாய சிந்தனையுடையவர்களாக நாம் இருந்தால், இந்த சமூகத்திற்காக வேண்டி களப்பணியாற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தால், இந்த உலகத்தில் வாழுகிற போது சமூக சிந்தனையோடு வாழுகிற நன்மக்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய விதத்தில் வாழுகிற மக்களாக நாம் இருந்தால், பயன் தரக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்தால், அல்லாஹு தஆலா நம்மை கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க செய்வேன். பயன் தராத நுரையை போன்றவர்களைத்தான் நான் அழிப்பேன். மக்களுக்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகத்திற்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நான் அழிக்கவே மாட்டேன். கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க செய்வேன் என்பதாக அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிற மக்களுக்கு பயன் தரக்கூடிய மக்களாக நாம் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுயநல போக்கும் பாசிச சிந்தனையும் கொண்ட ஆட்சியாளர்களின் சிந்தனை, செயல்பாடு, சூழ்ச்சி ஆகிய அனைத்திலிருந்தும் முஸ்லிம்களையும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் காத்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.